இன்னைக்கு திகில் நேரத்தில் நான் சொல்ல போகிற கதை என்ன கதைனா, இது வந்து அனுஷான்னு ஒரு பிள்ளைக்கு நடந்த கதை. இது எங்கே நடந்துச்சுன்னா மலேசியாவில் தான். பட் அது எந்த இடம்னு அவங்க சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க. என்ன கதைனா, இது வந்து அவங்க வீட்டில் அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க 3 பேர் தான். அவங்களுக்கு வந்து அப்போது இருந்த வயசு ஒரு 17 வயசு. அவங்க வந்து எஸ்பிஎம் முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து என்னாச்சுன்னா, அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஃபோன் கால் வருமா, ராத்திரி ரைட்டாக 3:33க்கு. என்னன்னாக்கா, அந்த டைமில் கால் வரும். ஆனால் அவங்களுக்கு எந்த நம்பர்லேருந்து கால் வரும்னா, அவங்க ஃபோன் நம்பர்லேருந்து அவங்களுக்கு கால் வரும் ஒவ்வொரு நாளும். அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, இது வந்து ஒரு க்ளீச்சா, ஏன்னா நம்மளோட ஃபோன் நம்பர்லேருந்து நம்மளுக்கு கால் வருதுன்னா வியர்டாக தானே இருக்குது. அப்போ அவங்க வந்து அதை எடுக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் வந்து அடிக்கும், அவங்க எடுக்கிறதுக்குள்ளார நின்றோம், அந்த மாதிரி இருக்கும். அப்போது ஒரு நாள் வந்து இந்த மாதிரி போக போக ஒவ்வொரு நாளும் வர ஆரம்பிச்சிட்டோன்னே, அவங்க ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க, போய் ஃபோன் நம்பரே மாற்றிட்டாங்க. சிம் கார்டு மாற்றினாங்க. மாற்றினதுக்கப்புறம் புது நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பர்லேருந்து அவங்க ஃபோனுக்கு கால் வருமா. அப்போ இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி, சரி நம்ம கால் எடுத்து தான் பார்ப்போமே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க காலை வந்து எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த கால் எடுத்தோன்னே பேக்ரவுண்டில் வந்து ஆளுங்க நடந்து ஃபோனுக்கிட்ட வரப்போ அந்த மாதிரி மூவ்மெண்ட் சத்தம் கேட்கும்ல, அந்த மாதிரி கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபோன் வச்சுட்டாங்க. வச்சோன்னே திருப்பி மறுநாள் 3:33க்கு கால் வந்திருக்கு. எடுத்தோன்னே திருப்பி சத்தமே இல்லை. திடீர்னு அதுவே டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. அப்போ அவங்க கடுப்பாக என்ன பண்ணிட்டாங்க, ஃபோனை வந்து ஏர்ப்ளைன் மோட்டில் வச்சுட்டாங்க. வச்சோன்னே மறுநாள் வந்து திருப்பியும் அவங்களுக்கு 3:33க்கு கால் வந்திருக்கு. பட் இந்த தடவை என்னான்னு வந்திருக்குன்னா, அந்த காலில் வந்து பேர் வந்து எப்போதும் வெறும் நம்பர் தானே காட்டும். இப்போ வந்து அன்சர் மீன்னு சொல்லிட்டு பேர், அங்கே பேரில் வந்து சேவ் பண்ணப்பட்டது அன்சர் மீன்னு சொல்லி இருந்திருக்கு. அவங்களும் சரின்னு கால் எடுத்துட்டாங்க. எடுத்தோன்னே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு என்ன கேட்டுச்சுன்னா, அவங்களோட வாய்ஸ்லேயே அது என்ன சொல்லுதுனாக்கா, இந்த மாதிரி வந்து கதவை திறக்காத அப்படின்ட்டுன்னு அவங்க வாய்ஸ் தான். ஆனால் வந்து முதுவாக, இப்போ நம்ம எங்கேயாவது மறைஞ்சி இருந்து யாருக்கும் கேட்கக்கூடாதுன்னு பேசினா ஒரு ஹஸ்கி வாய்ஸில் பேசுவோம்ல அமைதியாக, அந்த மாதிரி பேசியிருக்கு. அப்போ இந்த பிள்ளை வந்து அதோட குரலே ஒரு ஆள் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அது முதல்ல என்ன நினச்சிச்சின்னா, அதோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதோட ஃபோனில் இந்த மாதிரி நம்பரை சேவ் பண்ணி வச்சுட்டு, லைக் மற்றவங்க ஃபோன் நம்பரை பேர் சேவ் பண்ணாமல் நம்பர் போட்டு சேவ் பண்ண ப்ராங்க் பண்ணுறாங்கன்னு அது நினச்சிக்கிச்சு. அப்போ அது வந்து ஃபோனை வச்சிருச்சு. வச்சோன்னே திருப்பி அந்த நம்பருக்கு அதுவாகவே கால் பண்ணியிருக்கு. கால் பண்ணப்போ யாருமே எடுக்கலை. அப்போ மறுநாள் திருப்பியும் வந்து அதே மாதிரி அன்சர் மீன் கால் வந்திருக்கு. இந்த பிள்ளையும் கால் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணியிருக்கா என்ன தான் நடக்குதுன்ட்டுன்னு. அதோட வாய்ஸ்லேயே திருப்பியும் என்ன தான் நடந்தாலும் கதவை திறக்காத அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த பிள்ளை என்ன கதவு திறக்காத, அப்போ வந்து அது கதவு பூட்டிட்டு, எப்போதும் அது தூங்குறப்போ பூட்டிட்டு தான் தூங்கும். அப்போ என்னத்த கதவு திறக்காதுன்னு அதுக்கும் புரியல. அதுக்கப்புறம் ஃபோன் தன்னாவே டிஸ்கனெக்ட் ஆகிட்டோன்னே மறுநாள் வந்து அவங்க அம்மா அப்பா வந்து 2 பேரும் வந்து எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த பிள்ளை கூட போகல. ஏன்னா இந்த பிள்ளைக்கு வந்து மறுநாள் ஏதோ ஒரு இன்டர்வியூ சம்திங் என்னமோ இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை போகல. அவங்க 2 பேர் மட்டும் தான் போயிருக்காங்க. போனப்போ அப்போ அவங்க அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க, நாங்கள் வர்றதுக்கு லேட் ஆகும், ஆனால் நாங்கள் இன்றைக்கே வந்துடுவோம், ஆனால் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களா. அப்போ இந்த பிள்ளை ரூமில் இருந்தப்போ ரைட்டாக அதே 3:33க்கு யாரோ வந்து கதவு தட்டுற சத்தம் கேட்டிருக்கு. எப்படின்னா, ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை ஸ்லோவாக தட்டின சத்தம். இப்போ இந்த பிள்ளை வந்து கதவு திறக்கலாமான்னு பார்த்துச்சு. ஆனால் வந்து அதுக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, இதே டைமில் தான் எப்போதும் ஃபோன் கால் வரும்ல, அது வந்து இன்றைக்கி அதுக்கு வரல. ஆனால் அது கதவு திறக்காதுன்னு சொன்னிச்சுல, அதே மாதிரி யாரோ வந்து மறுநாளே கதவு தட்டுறாங்க. அதோட ரூம் கதவு அதுவும். அப்போ அது என்ன பண்ணிருச்சு, ஃபோனை டக்குன்னு சைலண்டில் வச்சுட்டு அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மெசேஜ் பண்ணிச்சு, இந்த மாதிரி நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்களான்னு. அப்போ அவங்க அம்மா அப்பா வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, இல்லை நாங்கள் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு. அப்போ அவங்க அப்பா வந்து என்ன பண்ணிட்டாரு, பட்டுன்னு நெய்பர் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட வந்து கால் பண்ணி சொல்லிட்டாரு, இந்த மாதிரி வீடை போய் செக் பண்ணுங்கள், இந்த மகன் இந்த மாதிரி மெசேஜ் பண்ணிச்சு, யாரோ கதவு தட்டுறாங்கன்ட்டுன்னு. ஸோ அந்த நெய்பர்ஸ்லாம் இந்த பிள்ளை வீட்டுக்கு வர்றப்போ முன்னுக்கு கேட் திறந்துருக்கு. வீட்டுக்குள்ளே திருடுறதுக்கு 4-5 பேர் பூந்துருக்கானுங்க. ஸோ அவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா, ஜாமான்லாம் திருடிட்டு, இந்த பிள்ளை தூங்கிக்கிட்டு தானே இருந்துச்சு, விடிகாலை 3 மணிக்கு ஜாமான்லாம் எடுத்துகிட்டு இந்த ரூமை திறக்க ட்ரை பண்ணியிருக்கானுங்க. பூட்டி இருக்கவும் மெதுவாக கதவு தட்டியிருக்கானுங்க. என்னத்துக்குன்னா, செக் பண்ணுறதுக்கு உள்ளுக்கு ஆள் இருக்கா இல்லையான்ட்டுன்னு. அப்போ இந்த பிள்ளை கதவை திறக்காதவும் அவனுங்க நினச்சிக்கிறானுங்க, ஓகே ரூம் உள்ள ஆள் இல்லை, அதனால சத்தம் இல்லாமல் மற்றதெல்லாம் திருடிட்டு அவனுங்க ஆள் வர்றதை பார்த்தோன்னே ஓடிட்டானுங்க. பட் வந்து கடைசியில் போலீஸ் பிடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த பிள்ளை என்ன சொல்லுதுன்னா, எனக்கு என்ன புரியலன்னா, அப்போ இத்தனை நாள் அந்த 3:33க்கு கால் பண்ணி கடைசியாக கால் பண்ணி கதவு திறக்காதுன்னு சொன்னது யாரு,
கேல வந்து வார்னிங் குடுத்துருக்காங்க. இந்த மாரி ஒண்ணு நடக்க போது. நீ வந்து கதவு திறக்காதன்னு. ஏன்னா, அந்த அன்னைக்கு அந்த பிள்ளை மட்டும் கதவு தொறந்திருந்தா, அவனுங்க அந்த பிள்ளைய வந்து என்ன வேணாலும் ஏன்னா அவனுங்க வந்து வெப்பன்ஸ்லாம் வச்சிருந்திருக்கானுங்க. அப்ப அந்த பிள்ளை சொல்லுது, என்னால கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கவே முடியல. யாரு தான் எனக்கு இந்த மாரி வந்து ஹெல்ப் பண்ணது எனக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனா அந்த வாய்ஸ் என்னோட வாய்ஸ் தான். அதுக்கப்புறம் அந்த நம்பர் என் நம்பர்லேருந்தே தான் எனக்கு மெசேஜ் வந்துச்சு. அதுக்கப்புறம் அது நடக்கவே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுச்சு.